15,000 DSLR கேமராஸும் 3,000 லென்சஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க 10,000 கேமரா வாங்கினாலும் 1,00,000 கேமரா வாங்கினாலும் பேட்டரி சார்ஜர் சேஃப்டி ரோப் பேக் ஃபுல் கிட்டாவும் கொடுத்து அப் டு 1 இயர் வாரண்டியோட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது போக முக்கியமான விஷயம் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்குற கேமராஸுக்கு பேட்டரி சார்ஜருக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்ஸ், நான் உங்க எம்பிகே vlogs பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா சென்னை விருகம் பக்கத்துல உள்ள வர்த் இட் என்ற கேமரா ஷோரூம் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா AVM அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மஹால் பக்கத்துல இருக்க 3rd ஃப்ளோர்ல தான் கரெக்டா நான் பேசிட்டு நம்ம. இந்த இடத்துல வந்து டாப் 3 பிராண்டட் கம்பெனிஸ் வந்து உங்க கேமரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா சோனி, நிக்கான் அண்ட் கேனான், இந்த 3 டைப் ஆஃப் கேமராஸ் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிகினர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் டைப் ஆஃப் கேமராஸ் அண்ட் லென்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஸ்டார்டிங் 15,000 ரூபாயில இருந்து DSLR கேமரா 3,000 rupees வந்து லென்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வர்த்திட்டன்ல பாத்தீங்கன்னா DSLR கேமராஸ் போலவே நம்ம மொபைல்ஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமாங்க, மொபைல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பையிங், செல்லிங், எக்ஸ்சேஞ்ச் 3 டைப்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்து EMI நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து EMI கேட்டிருந்தாங்க. நம்ம சைட்ல EMI பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஜஸ்ட் மணி, இந்த 3 டைப்ல நம்ம வந்து EMI பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க EMI வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு வந்து சில பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலியமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மணின்றது ஆன்லைன் மூலியமா வாங்கக்கூடியது. ஸோ அது மூலியமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட 15,000 DSLR கேமராஸும் 3,000 லென்சஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 10,000 கேமரா வாங்கினாலும் 1,00,000 கேமரா வாங்கினாலும் பேட்டரி சார்ஜர் சேஃப்டி ரோப் பேக் ஃபுல் கிட்டாவும் கொடுத்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அப் டு 1 இயர் வாரண்டியோடவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த்டே ஆஃபர். ஆமாங்க, உங்களுக்கு ஒரு பர்த்டேவா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பர்த்டேவா இருந்தாலும் சரி, உங்க பேரண்ட்ஸ் பர்த்டேவா இருந்தாலும் சரி, யாருக்கு பர்த்டே இருந்தாலும் அன்னைக்கு நீங்க டேல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வாரத்துல பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம 1000 ரூபாய் வந்து பிளாட் ஆஃபர் சொல்லணும். ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நீங்க 3,000 ரூபாய் லென்ஸ் வாங்கினா கூட 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்க வெறும் 2,000 ரூபாய்க்கு ஒரு லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம வர்த்திட்டன்ல பொறுத்தவரையும் 365 நாள் இருக்கக்கூடிய ஆஃபர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர். ஆமாங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல விஸ்காம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஜஸ்ட் உங்களோட ஐடி கார்டு ஷோ பண்ணா 500 ரூபாய் பிளாட் ஆஃபர் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு 3,000 ரூபாய் லென்ஸ் வாங்கினா கூட 500 ஆஃபர் பண்ணி 2,500 ரூபாய்க்கு அந்த லென்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா வர்த் இட். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரீ ஓன்ட் லைட் யூஸ் ரீபப்ளிஷ் கேமராஸ் நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிரான்ச்சஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை 3 பிளேசஸ்ல நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கு. சோ சென்னையில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருகம் பக்கத்துல AVM அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மஹால் பக்கத்துல 3rd ஃப்ளோர்லயும், அண்ட் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பீலமேட்ல SMS ஹோட்டல் ஆப்போசிட்ல 1st ஃப்ளோர்லயும் நம்மளோட ஷோரூம் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ண 3வது ஷோரூம் மதுரை, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாளாங்குளத்துல பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல 1st ஃப்ளோர்ல நம்மளோட 3 ஷோரூம்ஸும் இருக்கு. சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் 3 கான்செப்ட்ல நம்ம வந்து கேமராஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட ஆர்வ விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாயில இருந்து DSLR கேமராஸும் 3,000 ரூபாயில இருந்து லென்சஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி 15,000 ரூபாயில இருந்து DSLR கேமராஸும் 3,000 ரூபாயில இருந்து லென்சஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் கேமரா வாங்கினாலும் 1,00,000 கேமரா வாங்கினாலும் பேட்டரி சார்ஜர் சேஃப்டி ரோப் பேக் ஃபுல் கிட்டாவும் கொடுத்து அப் டு 1 இயர் வாரண்டியோட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதாவது பாத்தீங்கன்னா நான் 3 கான்செப்ட் சொல்லியிருப்பேன், பையிங், செல்லிங், எக்ஸ்சேஞ்ச். ஆமாங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஷோரூம் விசிட் பண்ணி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்ட் பையும் பண்ணலாம். அல்லது நீங்க தொலைதூரத்துல இருக்கீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் மூலமா வெப்சைட் மூலமா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். சோ என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. சோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா செல்லிங். உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கு, லென்சஸ் இருக்கு, அது நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பிராண்ட் டு பிராண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவறீங்க, இல்ல நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஷோரூம் விசிட் பண்ணி நீங்க வந்து சேலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இடத்திலேயே பார்த்து பிக்கப் பண்ணி வித்தின் 30 மினிட்ஸ்ல டோர் ஸ்டெப் பிக் பண்ணி இன்ஸ்டன்டா பேமெண்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. மூணாவது எக்ஸ்சேஞ்ச். நீங்க ஒரு மாடல்ல இருந்து இன்னொரு மாடல் நீங்க எடுக்கிறப்போ தாராளமா ஷோரூம் விசிட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 3 கான்செப்ட்லயும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர்த்து நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் கேமரா, 3,000 ரூபாய் லென்சஸ் தவிர்த்து சம்டைம்ஸ் 12,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கேமராஸ் வருதுண்டு. சோ அதை நீங்க வந்து எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸா வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது போக முக்கியமான விஷயம் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்குற கேமராஸுக்கு பேட்டரி சார்ஜருக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வெளியில எங்கேயுமே யாரும் கொடுக்காதது, நம்ம வந்து அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால 1 by 1 நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரீவியஸா சொன்ன மாதிரி 15,000 ரூபாய்க்கு இந்த கேமரால இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது பாத்தீங்கன்னா வெறும் 13,500 ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஒரு கெனான் பிராண்ட்லயே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட மேஜர் பிராண்ட்ஸ் வந்து கெனான், நிக்கான், சோனி, இந்த 3 பிராண்ட்லயுமே நம்ம வந்து கேமரா லென்சஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம கையில இருக்கிற கேமரா பாத்தீங்கன்னா கெனானோட 1100D சொல்லக்கூடிய மாடல். இந்த மாடல் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் கேமரா எடுத்து பழக போறேன், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறேன், கத்துக்க போறேன்றவங்களுக்கு ரொம்பவே வந்து
சூப்பரான சூட்டபிள் மாடல்னு சொல்லலாம். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இந்த கேமரா பாருங்க பக்காவா நீட் கண்டிஷன்ல இருக்குது. எந்த ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இல்லாத அளவுக்கு பக்கா நீட் கண்டிஷனோட இருக்கக்கூடிய மாடல். சோ இந்த மாடலும் கிடையாது, நம்ம ஷோரூமை பொறுத்தவரை எல்லா மாடல்ஸுமே இப்படிதான் இருக்கும், கண்டிஷனோட தான். சோ அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து QC செக் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய் இந்த மாடலோட காஸ்ட். சோ நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்மளோட ஷோரூமை பொறுத்த வரையுமே போர்ட் கான்செப்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குங்க. ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது அவங்களோட மாடல், அதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், என்ன இருக்கு டீடைல்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கேட்பாங்களா, அதை பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்டா போர்ட்லயே வச்சிருப்போம். லைக் பாத்தீங்கன்னா என்ன மாடல் அண்ட் தென் அவங்களுக்கு சின்ன சின்ன என்கொயரிஸ் தான் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா மைக் இருக்குங்களா, இல்ல வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கா, பிளிப் அண்ட் டச் வருமா அப்படின்றதெல்லாம் அவங்க பேசிக் டவுட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ற வகையில நம்ம சொல்லியிருப்போம். மாடல் நேம் அண்ட் மைக் இன்புட் இருக்குங்களா, அண்ட் தென் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெகா பிக்சல் இருக்கு, இதுல வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கா, பிப் ஸ்கிரீன் இருக்கான்றத வந்து டைரக்டா டிஸ்பிளேலயே நம்ம வந்து வச்சிருப்போம். அது தாண்டி பாத்தீங்கன்னா கிரேட் ABC அப்படின்னு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணி தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது என்ன கிரேட் ABC அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட் ஏன்றது நம்ம ஷோரூமை பொறுத்த வரைக்கும் 1 to 25% யூஸ் பண்ண ப்ராடக்ட் கிரேட் ஏலியும், அண்ட் தென் 26 to 35% வரை யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கிரேட் பிலியும், அண்ட் தென் 35 க்கு அபவ் பிளஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரேட் சிலியும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அந்த மாதிரி சேல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரேட் சி ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கிரேட் ஏக்கான காஸ்ட் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரைஸ் டேகும் நம்ம வந்து போர்டிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எடுத்த எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரூமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஷோரூம் விசிட் பண்ணும்போது அவங்கள டிஸ்பிளே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாவே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில தான் நம்ம போர்டும் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போற மாடல் தான் பாத்தீங்கன்னா Canonோட 1500D. சோ இது பாத்தீங்கன்னா இப்பவுமே மார்க்கெட்ல வந்து நல்லாவே போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் இது. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வரக்கூடிய மாடல் அண்ட் வைஃபை ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க இன்ஸ்டன்டா மொபைலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ மொபைல் டு மொபைல் நீங்க வந்து ஈஸியா வந்து பேரும் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதாலும் ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்து பண்ணிக்கலாம் மொபைல்ல இருந்து. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாடல் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய மாடல். இந்த மாடலோட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இப்போ அவைலபிளா இருக்கு. இதுதான் மாடல் Canon 1500D சொல்லக்கூடிய ஒரு மாடல். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து ஒரு என்ட்ரி லெவல்ல, நான் இப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பட்ஜெட்குள்ள ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. சோ அதுக்கான மாடல்னு சொல்லலாம். இது Canonோட 550D சொல்லக்கூடிய மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மெகா பிக்சல்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு மைக் இன்புட்டாவே வரக்கூடியது. சோ நீங்க ஒரு வீடியோ பண்றீங்கன்னா மைக் ரொம்ப மஸ்டாவே இருக்கணும். சோ அந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா மைக்கோட வரக்கூடிய மாடல் இது. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாடல் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 23,500க்கு நம்ம இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது போல நிறைய மாடல்ஸ் வந்து ஸ்டாக் வந்துட்டு போயிட்டுமே இருக்கும். அதனால எங்களோட இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ். சோ செகண்ட் திங் பாத்தீங்கன்னா 700D. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மெகா பிக்சல்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப் அண்ட் டச்சும் வரக்கூடிய மாடல். சோ நீங்க வந்து செல்ஃபியா பிளாக் பண்றீங்க, இல்லன்னா நீங்களே வந்து செல்ஃபி வீடியோஸ் எடுக்கிறீங்க, இல்ல புட் பிளாகிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் மாடல். வேணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இன்புட்டாவே வந்துடும். டச் டிஸ்பிளே இருக்கிறதுனால நீங்க ஃபோக்கஸ் டச் ஈஸியாவே பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்டாக்குமே நம்ம கிட்ட அவைலபிளாவே இருக்கு. ப்ரீவியஸா சொல்ல போனா நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ நம்ம கிட்ட அந்த மாடல் ஸ்டாக் அவைலபிளா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. அந்த பார்க்க போனா நிறைய பேர் என்கொயரி பண்ற மாடல் தான் பாத்தீங்கன்னா Canonோட 200D Mark II பாக்ஸ் பீஸோட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இந்த கேமரா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாக்ஸ் அவ்வளவு பக்கவா நீட் கண்டிஷன்ல இருக்கு. சோ கேமராவும் அதே போல பக்கவான கண்டிஷன்ல இருக்கு. இது ஏ கிரேட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய மாடல். சோ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வரக்கூடியது, வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ இன்புட்டா வரக்கூடியது, அதே சமயத்துல உங்களுக்கு பிளிப் அண்ட் டச் சைமல்டேனியஸா வந்துரும். சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல அவுட்புட் தரக்கூடிய, நீங்க போட்டோஸ் எடுத்தாலும் சரி வீடியோஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன்ல நீங்க தாராளமா அப்லோட் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸா இருக்கிறது, ஷார்ட் பிலிம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூட்டபிளான மாடல். இந்த மாடல் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போற மாடல் செமி ப்ரொஃபஷனல் மாடல். சோ Canon பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா பிகினர் மாடல் அண்ட் மிட் ரேஞ்ச்ன்றது செமி ப்ரொஃபஷனல், ஆனா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணக்கூடிய போட்டோகிராஃபர்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கேமரா. அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா செமி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில இருக்கக்கூடிய 80D. சோ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா 80Dக்கு ரொம்பவே கிரேசஸ் இருக்கதான் செய்யுது. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிப் அண்ட் டச்சும் வந்துரும், வைஃபை ஆப்ஷனும் வந்துரும். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் மேலேயே கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ISO மாத்துறீங்க, அப்பச்சர் மாத்துறீங்க, இல்ல ஷட்டர் ஸ்பீடு மாத்துறீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ல பார்த்து ஈஸியா மாத்திக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நைட் ஷூட்டுக்கு ரொம்ப நல்ல கேமரான்னு சொல்லலாம். இந்த மாடல் ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளாவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரொஃபஷனல் கேமரா. ப்ரொஃபஷனல் கேமரா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா
6D Mark 1 ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு சொல்லக்கூடிய டிஎஸ்எல்ஆர் டைப் கேமரா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் வரக்கூடியது, அண்ட் தென் மைக்கும் இன்புட்டாவே இருக்கக்கூடியது. நீங்க ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஈவெண்ட் எடுக்கிறீங்க, அவுட்டோர் ஷூட் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கக்கூடிய மாடல். இதுவும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோனி. ஸோ சோனில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய மாடல்ஸ் என்கொயரி இருக்கு. ஸோ அதுல வகையில நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் அவைலபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா சோனியோட ஆல்பா 68 சொல்லக்கூடிய செமி ப்ரொஃபஷனல் கேமரா. ஸோ நீங்க வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, அட்டன் பண்றீங்க, அவுட்டோர் ஷூட், இன்டோர் ஷூட், சோனியை விரும்பி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டரும் மேலேயே வந்துடும். ஸோ அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஸ்கிரீனும் வரக்கூடியது. ஸோ ஸ்கிரீன் வந்து அட்ஜஸ்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோ இன்புட்டா இருக்கக்கூடியது 24 மெகா பிக்சல் வரக்கூடிய கேமரா. ஸோ இதுல அவுட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், இது எக்ஸலண்டா கொடுக்கக்கூடியது. கலர்ஸ் எல்லாமே நல்ல கேமரா இது. அதுக்கு அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா பிளாகிங் கேமரா. எஸ், இது இருக்கு பாருங்க, இதுதான் பிளாகிங் கேமரா, சோனியோட ZV-1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப் ஸ்கிரீன் வந்துடும். ஸோ நீங்க வந்து பிளாகிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், கேரி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல இது வந்து 4K ரெசல்யூஷன் மிரர்லெஸ் கேமரான்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இந்த மாடல்ல நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, வீடியோ ஷூட் எடுக்கிறீங்க, அவுட்டோர்ல போய் வீடியோ ஷூட் எடுக்கிறீங்க, நீங்களே செல்ஃபி வீடியோஸ் பண்றீங்க, ஃபுல் பிளாகிங் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேண்ட்ஸியா இருக்கக்கூடியது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடியது ஹேண்டில் பண்றதுக்கு. இந்த மாடல் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிக்கான். நிக்கானை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா சொல்லலாங்க. 3 சீரிஸ், 5 சீரிஸ், 7 சீரிஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினர் லெவல்ல இருக்காங்கன்னா 3 சீரிஸ் வந்து ஈஸியா எடுத்து பயன்படுத்தலாம். அண்ட் தென் அதுவே வந்து 5 சீரிஸ் வந்து மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணக்கூடியவங்க, அப்கிரேட் பண்றவங்க 5 சீரிஸ் மூவ் ஆவாங்க. அண்ட் தென் 7 சீரிஸ் ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணக்கூடியது 7 சீரிஸ். அந்த வகையில இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது பாத்தீங்கன்னா நிக்கானோட D5200. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிக்கானை பொறுத்தவரையும் பேசிக்ல இருந்து 24 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க எல்லா கேமராக்கும். சோ அதே போல இந்த கேமராக்கும் உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துடும், மைக்ரோ இன்புட்டாவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப் ஸ்கிரீனும் வந்துடும். சோ இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேமரான்னு சொல்லலாம். உங்களுக்கு மைக்ரோ இருக்கு, பிளிப்பும் இருக்குன்றதுனால ரொம்ப பட்ஜெட் கம்மி சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு இந்த மாடல் நம்ம வந்து இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது போல ஸ்டாக்ஸ் நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால என்னோட இன்ஸ்டா பேஜ் Worth10 அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஈஸியா கொடுத்துருவாங்க நம்மளோட அசன்ஸ் எல்லாருமே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா நிக்கானோட 5300. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த 5300 வாங்குறவங்களுக்கு இந்த ட்ரைபாட் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ இது போல நிறைய ஆஃபர்ஸும் சரி, அதே போல பாத்தீங்கன்னா நிறைய காம்போவா கொடுக்கறதும் சரி நம்ம கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைபாட் வந்து இந்த மாடலுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா நிக்கானோட D5300. இதுல மைக் இன்புட்டாவும் இருக்கு, வைஃபை ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு பிளிப் ஸ்கிரீனும் வரக்கூடியது. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொத்த மாடலை கம்பேர் பண்ணும்போது 5300 ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நம்ம விசுவலைஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கக்கூடிய மாடல். சோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கக்கூடிய மாடல் இது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேமரான்னு சொல்லலாம். நீங்க வந்து வைஃபையோட பாக்குறீங்க, பிளஸ் மைக்கும் சேர்த்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே பொருத்தமா இருக்கக்கூடிய மாடல். சோ நெக்ஸ்ட் அதோட அப்கிரேட் மாடல் சொல்லக்கூடியது நிக்கானோட D5600 பாக்ஸ் பீஸோட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வரக்கூடிய மாடல், அண்ட் பிளிப் அண்ட் டச்சும் வரக்கூடியது, வைஃபை ஆப்ஷன் இருக்கு, மைக் ஆப்ஷன் இருக்கு, ஃபுல் ஹெச்டில நீங்க வந்து அவுட்புட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான மாடல் இது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நைட் ஷூட் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய மாடல் இது. இந்த மாடல் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 7000. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 5 சீரிஸ்க்கு அப்புறம் 7 சீரிஸ்ல வரக்கூடிய மாடல் D7000, நிக்கான் D7000 மாடல். இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 18105 ஜூமிங் லென்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரும் வந்துடும் உங்களுக்கு. சோ சைமல்டேனியஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ இன்புட்டாவே இருக்கக்கூடியது. நீங்க இன்டோர் ஷூட் எடுக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டூடியோ பர்பஸ்க்கு ஒரு கேமரா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்த மாடல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் 24,999 நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த செமி ப்ரொஃபஷனல் கேட்டகரி கேமராவை. இப்போ நம்ம வந்து கேமராஸ் பத்தி நிறைய பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லென்சஸ். நம்ம கிட்ட லென்சஸும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் கெனான், நிக்கான், சோனி 3 பிராண்ட்லயே இருக்கும். அதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி லென்சஸ் சொல்லக்கூடிய டாம்ரான், சிக்மா, யோகினோ இந்த மாதிரி டைப் ஆஃப் லென்சஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போதுன்னா கெனான்ல ஜூமிங் லென்ஸ் சொல்லக்கூடிய 55-250 mm வரக்கூடிய லென்ஸுங்க. நீங்க ஒரு பாடி கிட் லென்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்கிறீங்க, லாங்ல இருக்கிறது நீங்க வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்ஸ் ரொம்பவே சூட்டபிளா இருக்கக்கூடியது. சோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55-250 வரை ஜூமிங் போகக்கூடிய ரேஞ்ச் உள்ள லென்ஸ் இது. கெனான் மாடலுக்கு சூட்டபிள் ஆகக்கூடியது. அதே போல நீங்க சோனி யூசரா இருக்கீங்க, சோனிக்கு ஒரு ஜூமிங் லென்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55-200 வரையும் வரக்கூடிய லென்ஸ். இந்த லென்ஸை பாருங்க எவ்வளவு பக்காவான கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லாத அளவுக்கு
பக்கவா இருக்கு பாருங்க. லென்ஸ் வித் யூவி ஃபில்டரோடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா 55-200 வரையும் போகக்கூடிய ஜூமிங் லென்ஸ் இது. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நிக்கான் யூசரா இருக்கீங்க, நிக்கானுக்கு ஒரு ஜூமிங் லென்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிக்கான்ல ஜூமிங் இருக்கக்கூடியது 55-300 வரையும் போகக்கூடிய ஜூமிங் லென்ஸுங்க. இந்த லென்ஸை பாருங்க, அவ்வளவு பக்கவா இருக்கும். இந்த கோல்டுல இருக்கிற லெட்டர்ஸ் கூட எதுவுமே போகல, பக்கவா இருக்கக்கூடிய லென்ஸ். எந்த ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது போல பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் லென்சஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு பிரைம் லென்சஸா இருக்கட்டும், இல்லைன்னா வைட் ஆங்கிள் லென்சஸா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லென்சஸா இருக்கட்டும், கேண்டிட் ஷூட்டட் லென்சஸா இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் லென்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல 70-300 லென்சஸ் இருக்கு. அதே போல சிக்மா, நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி சிக்மா டைப்ல இருக்கக்கூடிய லென்ஸ் தான் பாத்தீங்கன்னா 70-300 வரக்கூடிய லென்ஸ். ஸோ இந்த லென்ஸுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் கொடுக்கக்கூடியது, பக்கவா இருக்கக்கூடிய லென்ஸ். பாருங்க லெட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கு, அவ்வளவு பக்கவா இருக்கக்கூடிய லென்ஸ். இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா ஜூமிங் 70-300 லென்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி 15,000 ரூபாய்க்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா 3000 ரூபாய் லென்சஸா இருந்தாலும் நம்ம கிட்ட லோயஸ்ட் காஸ்ட் இருக்கிற லென்ஸ் என்னன்றது பார்க்கலாம் வாங்க அடுத்தது. சோ நம்ம வந்து லோயஸ்ட் காஸ்ட் லென்சஸ் சொல்லியிருந்தோம். அந்த வகையில தான் நம்ம கிட்ட இருக்கிற லென்ஸ் பாத்தீங்கன்னா கெனானோட லென்ஸ் இது 50mm போர்ட்ரைட் லென்ஸ். இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். கெனானோட 50mm லென்ஸ் இது. இந்த லென்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 1.8, அதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 அப்பச்சர் வரக்கூடிய லென்ஸ். ரொம்ப டெப்த் ரொம்ப நல்லா இருக்கும், கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடியது, நேச்சுரலா என்ன இருக்கிறது அப்படியே எடுத்துக்கூடிய லென்ஸ் இது. இந்த லென்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. அதே போல நிக்கான் யூசஸ் இருக்கு 50mm 1.8 ஜி டைப் லென்ஸ். சோ இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி டைப்ல வரக்கூடிய லென்ஸும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா டி டைப் எடுக்கக்கூடிய லென்ஸ். சோ ப்ரீவியஸ் மாடல்ஸ் எதுவா இருந்தாலுமே இந்த லென்ஸுக்கு பொருத்தமா இருக்கும். அந்த லென்ஸுமே ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 8x200 நிக்கான் யூசரா இருக்கீங்க, நான் கிட் லென்ஸ் ஜூம் லென்ஸ் தனித்தனியா பயன்படுத்த விரும்பல, எனக்கு ஒரே லென்ஸா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8x200 வரையும் ரேஞ்ச் போகக்கூடியது. 18ல இருந்து 200 வரையும் ஒரே சிங்கிள் லென்ஸா போட்டு நம்ம வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம், லாங் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம். சோ நிக்கானுக்கு மட்டும் தான் இருக்குன்னு இல்லைங்க, நம்ம கிட்ட கெனானுக்கும் அதுக்கான ஸ்டாக் இருக்கு. கெனாலையும் பாத்தீங்கன்னா 8x200 வரையும் ரேஞ்ச் போகக்கூடிய லென்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. சோ கிட் லென்ஸும் இல்லாம ஜூம் லென்ஸும் இல்லாம ஒரே லென்ஸை போட்டு நீங்க ஷார்ட் அண்ட் லாங் ரெண்டுத்திலுமே எடுத்துக்கலாம். இந்த லென்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ப்ரொஃபஷனல் யூசருக்காகவே நம்ம லென்ஸ் வச்சிருக்கோம் 24-105. சோ போட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப பேர் யூஸ் பண்ணக்கூடிய வெட்டிங்க்கு எல்லாமே வந்து கேண்டிடேட் ஷூட்டுக்கு, வெட்டிங் ஷூட்டுக்கு, அவுட்டோருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய லென்ஸ், வைடா வரக்கூடியது. பிளஸ் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லென்ஸ் 24-105. இது வந்து ஹையஸ்ட் யூஎஸ்எம் லென்ஸ். இந்த லென்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இது போல நிறைய லென்சஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கும். எங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும்.